பூண்டு. இந்த மாவை நல்லா கலக்கணும். தேங்காயும் புளியும் மிளகாயும் உப்பும். என்னம்மா தேடுற? கீரை தேடுறோம்பா. பாரு சாப்பிட்றேன், பாரு மணத்தக்காளி சாப்பிட்றேன். இன்னும் பல கீரைங்கெல்லாம் கீரை பிடிச்சிட்டியா? காணம் இருக்குது. இது காணம். இது கிட்னிக்கு அவ்வளோ நல்லது. இது பாரு அழகாக விட்டுருக்கு பாரு. இதை 2 கீரையை கிள்ளிக்கணும். காணம் தேவா பாடுவார் அந்த காணாவா? அந்த காணம் இல்லை, அது வேறு காணம். அது பாட்டு. இது பாரு, இது மூக்கட்டினுடைய இனம். இது ஆனால் சாப்பிட்றன இல்லை, மூக்கட்டினுடைய இனம். இது அடுத்து இங்கே நிறைய இருக்குது. இங்கே சாப்பிட்றன நிறைய இருக்குது. அதான் நான் கிள்ளி நிறைய வச்சுருக்கேன். ஆனால் இருந்தாலும் இருக்குது பாருங்க. இதை பாரு, இதை சாப்பிட்றன. இந்த இலையெல்லாம் பிச்சு தோசையில் போட்டுருவேன். இந்த குச்சியெல்லாம் பிச்சு சூப் வச்சுருவேன். இது வெள்ளை கலர் போட்டுருந்தா நல் வேலையா? மஞ்சள் கலர் தை வேலை. என்ன பண்ணுறது கம்முனு? கீரையில் என்ன குழம்பு செய்ய போறியாமா? இல்லை பெரிய கீரை பாரு. பாரு சாப்பிட்டேன்னா பெரிய பெரிய கீரைகள். பாரு எல்லாம் மண்ணாக இருக்குதுன்னு சொல்லு. எக்கச்சக்கம் மண்ணாக அது கழுவிடலாம். நல்லா இருக்குது பாரு. நல்லா வளர்ச்சா வளர்ந்துருக்குது. செழிப்பாக வளர்ந்துருக்குது. இந்த குச்சியை சூப் வைக்க போகிறோம். இந்த கீரைகளை சட்னி ஆட்டலாம். இந்த குச்சிகளை தட்டி போட்டு சாப்பிட்றேன்னா எல்லா குச்சியும் சேர்த்து போட்டு சூப் வச்சிடலாம். குச்சி எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சு அப்படியே சூப் பண்ண போகிறோம். என்னம்மா பண்ணுற? சாட்டனை சூப் வைக்கிறேன். சாட்டனை கீரை தோசையும் சாட்டனை கீரை சூப்பும் வைக்கிறேன். பாரு சாட்டனி அப்படியே நச்சுக்கி நச்சுக்கி அப்படியே போடுறதான்.
மிளகு, இது மிளகு, சீரகம், அன்னாச்சி முக்கு, பட்டை, ஏலக்காய், ஒரு லவங்கப்பூ வச்சா. அடுத்தது 2 மிளகாய், ஒரு பிரியாணி இலை. இதை சாப்பிட்ற சூப்பு நல்லா கொதிக்கணும். இந்த பூண்டு போடணும். இப்போ சாப்பிட்ற நிலை என்னென்ன நல்லது? கல்லீரலை பலப்படுத்தும். காமாலைக்கு மருந்தே சாப்பிட்றன தான் சொல்ல போனால். பல மருந்து இருக்குது. கல்லீரலுக்கு பார்த்தீங்கன்னா கிலா நெல்லின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு எப்பவும் கிடைக்கிறது. கிலா நெல்லியாக தேடின்னு போகணும். இது நடக்கிற வழியிலே கிடைக்கும். சாப்பிட்றேன். பூண்டு, சூப்பு கொதிச்சுக்கிட்டே இருக்குது. போடக்கூடாது. ரொம்ப போடக்கூடாது. எப்படி இருக்குங்கக்கா சூப்பு? சூப்பராக இருக்குதா? அழகாக எரி ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ சூடு எண்ணெய் ஈரம் கூட. கடுகு, கடலைப்பருப்பு, கீரை, எல்லா கீரையும் நறுக்கி வச்சாச்சு. எல்லா கீரையும் நறுக்கி வச்சு கொத்தமல்லி கருவேப்பிலை கூட போட்டாச்சு. எல்லாம் நறுக்கி வச்சு நறுக்கின சாப்பிட்ற கீரையிலேருந்து சாற்றான இருக்குது, மூக்கரட்டை, நல்வேலை, காணா, கீரை, மணத்தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து தோசை.
வெந்துருச்சா? சூப்பராக வெந்துருச்சு. மாவுக்கு இணையாக கீரை போட்டோமா? ஆமாம், பச்சையாக இருக்கணும் தோசை. வெறும் தோசை சாப்பிட்றது பெருசு இல்லை, கீரை சாப்பிட்றது தான் இப்போ நம்மளுக்கு பிரதானம். இப்போ இந்த மாவை நல்லா கலக்கணும். பச்சை கலராக இருக்கணும் தோசை. நல்லா கீரை வெந்துடுறதுனால வயிற்றுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காது. வேகாமல் இருந்துச்சுன்னா வயிற்று வலி பிடிச்சிடும். இப்போ இந்த மாவை வச்சு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பச்சை கலர் கீரை தோசை. எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா கழுவிட்டேன், தண்ணியில் விட்டு அலசியாச்சு. அலசினதை அப்படியே உருவி போட்டு வச்சு ஆட்டுறேன். கொத்தமல்லியில் அப்படியே கழுவுனேன். அப்படியே கொத்தமல்லி கட்டு அப்படி கழுவணுது, இதெல்லாம் காட்டிக்கூடாது. பச்சை கொத்தமல்லி ஆட்டிடுறதா? ஆமாம், பச்சை கொத்தமல்லி அப்படியே ஆட்டணும். அவ்வளோதாங்க. பச்சை கருவேப்பிலை, பச்சை கொத்தமல்லி, பச்சையோட பச்சை கலர் சட்னி. இதுதான் ஒரிஜினல் க்ரீன் சட்னி. தன்னே தானே தானே நானே சொல்லு. கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சையாக தான் போடணும். தன்னே தானே தானே நானே. தேங்காயும் புளியும் மிளகாயும் உப்பும் தன்னே தானே தானே நானே. கொத்தமல்லி கருவேப்பிலை உப்பும் மிளகாயும் உரலிலே அரைச்சி சட்டினியை போடு. தன்னே தானே தானே நானே. தனநானே தானே தானே நானே. தன்னே நானே நானே நானே. தனநானே நானே நானே நானே.
செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டை சுற்றி கறிங்கெல்லாம் போட்டு சாப்பிட்றேன்னு மூக்கரட்டை, வேலைக்கீரை, காணாங்கீரை, பருப்பு கீரை, மணத்தக்காளி இதெல்லாம் போட்டு அரிஞ்சு போட்டு தோசை, கீரை தோசை, வெறும் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சையாக போட்டு ஆட்டி அது தாளித்து சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. வாருங்கள் என் சொந்தங்களே, நான் உங்களுக்கு செஞ்சு தயாராக இருக்கேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. வாங்க ஒரு நாளைக்கு.